வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்க ஃப்ரெண்டு நம்பி நீங்க ஒதுக்கி இருக்கிற இந்த 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை கொடுக்க போற ஒரு முக்கியமான நேரமாக இருக்க போகுது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட நிறைய கனவுகள் இருக்கும். நிறைய பணம் தேவைப்படும். அல்லது நம்ம ஃபேமிலிய கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். லேட்டஸ்ட் மாடல்ல நமக்கு ஒரு கார் வேணும். அல்லது உலகம் முழுக்க நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு ஆசை இருக்கும். இது மாதிரி நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு. கனவு நம்ம காணலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, கனவு காண்பது நம்மளுடைய ரைட், பர்த் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கனவை நிறைவேற்றுறது யாரு? நம்ம கிட்ட நிறைய கனவுகள் இருக்கு. அந்த கனவை யாரு நிறைவேற்றி கொடுப்பா? அது நம்ம மட்டும்தான். நம்முடைய கனவுகளை நிறைவேற்ற நாம் மட்டுமே முடியும். ஒன்லி யூ கேன் மேக் இட் ஹேப்பன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு நன்மைகள் நடந்தாலும் அதுக்கு நாம தான் பொறுப்பு. நமக்கு தீமைகள் நடந்தாலும் அதுலயும் நம்ம பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ட கனவுகளுக்கும் நாம தான் பொறுப்பு. எப்படின்னு பார்ப்போம். ஹவு டு ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம். அந்த கனவுல நம்ம எப்படி நிறைவேற்றிக்க போறோம்? நிறைய பணம் தேவைப்படும் நம்ம கனவுல நிறைவேற்றுறதுக்கு. எவ்வளவு பணம் தேவைப்படும் நம்ம கனவுல நிறைவேற்றிக்கிறதுக்காக? ஒரு 50,000 ரூபாய் போதுமா? அல்லது 1,00,000 ரூபாய், 10,00,000 ரூபாய், இல்ல 1,00,00,000 இருந்தா நம்ம கனவுகள் நிறைவேறிடுமா? எப்படி அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க போறோம் நம்முடைய கனவுல நிறைவேற்றுறதுக்கு? நம்ம கிட்ட இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது 2 வழி இருக்கு. ஒண்ணு, ஜாப். 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்கும். அந்த சேலரியை வச்சுக்கிட்டு நம்மளால நம்ம கனவுல நிறைவேற்றிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அடுத்த வாய்ப்பு, பிசினஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும்? ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு உடனே இன்கம் கிடைச்சிருமா? நாம வெயிட் பண்ணணும். 6 மாசமோ 1 வருஷமோ இன்கம் வர்றதுக்காக பொறுமையா காத்திருக்கணும். இன்கம் உடனே வர்றதுக்கான கேரண்டி அங்க இல்லை. நம்மளால பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்பனால இம்மிடியட்டா நம்மளால ஒரு பிசினஸும் ஆரம்பிக்க முடியாது. வேறு என்ன ஆப்ஷன் இருக்கு? இந்த 2 ஆப்ஷன்லயும் நம்மளால முடியாது. வேற என்னதான் ஆப்ஷன் நமக்கு இருக்கு? அதுதான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வந்திருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணணும்? அதை ஏன் நம்ம செலக்ட் பண்ணணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னா என்ன? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸை எப்படி பண்றது? இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது, இங்க பெருசா நீங்க ஒன்றும் கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஆனா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ்ல கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த பிசினஸ்ல கிடைக்கும். எந்த ஒரு ரிஸ்க்கும் நீங்க எடுக்க போறது கிடையாது. டைம் லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது இந்த பிசினஸ்ல. இது எல்லாம் விட ராயல்டி அப்படிங்கிற பேசிவ் இன்கம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படிங்கிறது மற்றவர்கள் வாழ்வு மேம்படும் போதுதான் நம்முடைய வாழ்வு மேம்படும். அப்போ நம்ம தகுதியும் திறமையும் அதிகப்படுத்திக்கிறதுக்காக இங்க பர்சனல் டெவலப்மெண்ட் இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஒரு முக்கியமான காரணம் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா பல மில்லினியர்களை உருவாக்கி இருக்கு. உதாரணம், மிஸ்டர் டெக்ஸ்டர் யாகர். இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர். மில்லினியர் மென்டாலிட்டி அப்படிங்கிற புத்தகம் மூலமா இவரை உலகம் முழுக்க தெரியும். இவர் ஒரு $50 மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணாரு பிசினஸ்ல, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல. ஆனா அவருடைய இன்னைக்கு ஒர்த்து 5,000 கோடி. எப்படின்னு பாருங்களேன். இவரு சாதாரணமா ஒரு பீங்கான் பாட்டில்களை பிறக்கி அதை விற்பனை பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தவர். இவருக்கு கிடைச்ச ஒரு ப்ரௌச்சர், ஒரு துண்டிச்சீட்டின் மூலமா, ஒரு இன்விடேஷன் மூலமா, கீழே கிடந்த இன்விடேஷன் மூலமா எடுத்து பார்த்து அந்த இன்விடேஷன்ல இருந்த வாய்ப்பை நோக்கி பயணப்படும் பொழுது இவருக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டுமே சாத்தியம். இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 10 நெட்வொர்க்கர்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் மூலமாக மட்டுமே மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க. மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சோனு சர்மா, சுரேந்தர், சித்தார்த் சிங், மஹிபால் சிங், சுரேகா பார்கவத், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வாட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்?
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைசிங். என்ன வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைசிங்? நம்ம ஒரு சினிமா பார்க்க போறோம். அந்த சினிமா நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அந்த படத்தை பத்தி பெருமையா பேசுறோம். அந்த படத்தை அவங்களையும் பார்க்க சொல்லி நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஃபுட் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம ரிலேஷன்ஸ் கிட்டயும் சொல்லுவோம். அவங்க யாரும் சாப்பிடணும்னு விருப்பப்படும் பொழுது நீங்க இந்த ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணுவோம். ஒரு ஜவுளி கடைக்கு போறோம். அங்க போய் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் பொழுது நமக்கு பிடிச்சிருந்தது அல்லது கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த கடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஜுவல்லரி ஷாப். அங்க போய் நமக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸும் இல்ல நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி பிரைஸும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடையை பத்தி நம்ம வெளியில பெருமையா பேசுறோம். அந்த கடையில மத்தவங்களையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம சொல்றோம். நமக்கு புக்ஸ் படிக்கிறோம். அந்த புக்ல நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இல்ல நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றோம். அந்த புத்தகங்களை மத்தவங்களையும் வாங்க சொல்லி படிக்க சொல்றோம். எங்கேயாவது டூர் போறோம். டூர் போகும்போது நமக்கு அந்த இடம் பிடிச்சிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சிகரமானதா இருக்கு, ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்த மத்தவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோம். இவ்வளவு நம்ம செய்யும் பொழுது இந்த நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிற ஓனர்ஸ் நமக்கு ஏதாவது பே பண்றாங்களா? எந்த ஒரு பேமெண்ட்டும் நமக்கு பண்றது கிடையாது. ஆனா நீங்க அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இலவசமா. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு பே பண்ணும். இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைசிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நடக்கிறது. இப்போ நம்ம கம்பெனியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். யூசி கேஸ் டூரிசம் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி விஷன் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதரும் உலகம் முழுவதும் அவங்க விருப்பப்படுற கண்ட்ரியை போய் சுத்தி பார்க்கணும். அதுதான் நம்ம விஷன். நம்ம மிஷன் அப்படின்னா நம்ம இந்த டூரிசம் கம்பெனில இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு 100 மில்லினியர்களை உருவாக்கணும். அதுதான் நம்ம கம்பெனியோட மிஷன். நம்ம கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா யூசி கேஸ் டூரிசம் வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கம்பெனி. ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் பீப்புள் கூட இந்த உலகம் முழுக்க ஈஸியா பயணப்படணும், சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட நோக்கம். அதுக்கு நிறைய பிளான் நம்ம இப்ப சொல்ல போறோம். ஈஸி சேவிங் பிளான்ஸ். சம்பாரிச்சுக்கிட்டேவும் ஃப்ரீயா டூர் போக போறோம் நம்ம கம்பெனியோட திட்டத்தின் மூலமா. இங்க நம்ம கம்பெனில 15 வருஷம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. நம்ம கம்பெனியோட சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான சர்வீஸ் நம்ம கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. இவர் நம்ம கம்பெனி ஃபவுண்டர் டாக்டர் பாலகிருஷ்ணன், ஃபவுண்டர் சிஇஓ யூசி கேஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவர் பிசினஸ்ல டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் ட்ரேடிங்லையும் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் படிச்சிருக்காங்க எம்பிஏல. நம்ம கம்பெனியோட எம்டி இவரோட மிஷன் தான் 100 மில்லினியர்ஸை உருவாக்குறது. இது நம்ம கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ், ஜிஎஸ்டி நம்பர், பேன் கார்டு எல்லாமே ப்ராப்பரா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அடுத்தது முக்கியமானது நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? டூரிசம். இந்த உலகம் முழுவதும் டூர் போறதுக்கான ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஏன் டூரிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஏன் சுற்றுலா போகணும்? டூர் அப்படின்னு சொன்ன உடனேவும் டூர் மட்டும் இல்ல, எங்கேயாவது வெளியில கிளம்பணும்னு சொன்னா உடனேவும் குழந்தைங்க, பெரியவங்க, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்குது. கண்டினியூஸா நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருப்போம். அதுல இருந்து ரிலாக்ஸா ஒரு 2 நாள் 3 நாள் நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நம்முடைய கவலைகள்லாம் மறந்து நம்ம அந்த ஹாப்பி மூடுக்கு வந்துருவோம். நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம போய் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்த பத்தி மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அங்க நம்ம அனுபவிச்ச அந்த என்ஜாய்மெண்ட்டை வெளியில பேசும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகுது அதை பத்தி சொல்லும் பொழுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம எப்ப ஃப்ரீ மைண்டடா இருக்கோமோ, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறோமோ அப்பதான் நம்முடைய கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் அதிகமாகுது. பல்வேறு பட்ட மக்கள்கிட்ட பழகும் பொழுது நம்முடைய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு இந்த டூரிஸ்ட் உதவுது. அண்ட் ஃபைனலா இவ்வளவையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதன் மூலம் நம்மள வருமானத்தையும் அதிகரிக்க இந்த டூர் உதவுது. எப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்குவோம். நம்ம கம்பெனி 2 பிளான் வச்சிருக்காங்க. ஒன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏர்னிங் பிளான், இன்னொன்னு கஸ்டமர் சேவிங்ஸ் பிளான். ஃப்ரீயா டூர் போய்கிட்டேவும் நம்மளால ராயல்டி இன்கம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். எப்படி? யூசி கேஸ் டூரிசத்துல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்றது மூலமா. எப்படி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் எவ்வளவோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இருக்கும் பொழுது ஏன் யூசி கேஸ் டூரிசத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்? என்ன ரீசன் அப்படின்னா
இங்க மாசம் மாசம் எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை. மாசமானா இத்தனை பேரை சேர்த்திருக்கணும், ஆள் சேர்க்கணும், ஆள் பிடிக்கிற வியாபாரமும் இங்க கிடையாது. இந்த மாசத்துக்குள்ள நீங்க இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட்டும் நம்ம கம்பெனில கிடையாது. இந்த டைமுக்குள்ள இது நீங்க இதை செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு டைம் லிமிட்டும் நம்ம இங்க கொடுக்கல. ஆனா இந்த உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளை இலவசமா சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கம்பெனில இருக்கு. ஸோ இது போல அற்புதமான ரீசன்னால தான் நம்ம யூசி கேஸ் டூரிசத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக வேண்டிய இருக்கு. அதெல்லாம் விட ராயல்டி இன்கம் நாம ஒரு முறை பண்ற இந்த வேலைக்காக நம்ம தலைமுறைக்கு வருமானம் கிடைக்க போகுது. அந்த ராயல்டி இன்கம் நம்ம யூசி கேஸ் டூரிசத்துல வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிற நம்ம யூசி கேஸ் டூரிசம் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போகணும்? லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது $52 மதிப்புள்ள ஒரு 4,999 ரூபாய் இந்தியன் மணில நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட முடியும். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும் பொழுது உங்களுக்கு $50 ஒர்த்துள்ள வவுச்சர் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதை எப்படி யூஸ் பண்றது? யூசி கேஸ் டூரிசத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க கட்டின அந்த பணம் 3 வருஷத்துக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கும். அதுக்கு கிடைச்ச அந்த 50 டிராவல் பாயிண்ட்டை பயன்படுத்தி நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல டூர் போய்க்கலாம். டூர் போகும்போது அந்த அமௌண்ட்டை உங்களால லெஸ் பண்ணிட்டு போக முடியும். அடுத்தது, நீங்க வாழ்நாள் முழுவதும் லைஃப் டைம் முழுக்க எப்பெல்லாம் டூர் போறீங்களோ அப்ப டூர் பேக்கேஜ்ல இருந்து 5-10% டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். உங்க டைரக்ட் ஸ்பான்சர்ஸ்ல இருந்து அவங்க டூர் போகும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அவங்க டூர் போகும் பொழுது அதுல இருந்து 5% போனஸ் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். நீங்க எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணாமலேயும் இந்த டிராவல் பாயிண்ட் உங்க அக்கௌண்ட்ல 3 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்க எந்த ஒரு ஆக்டிவேஷனும் பண்ணாம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல கம்பெனி அந்த நீங்க கட்டின அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. இதன் மூலமா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் ₹1 கூட வீணடிக்கப்படுறதில்ல. முழு நம்பகத்தன்மையோட நம்ம இருக்க முடியும். அதுக்கப்புறமா 7 டைப் ஆஃப் இன்கம் நமக்கு கிடைக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும் பொழுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நம்ம இந்த பிசினஸ் பண்ணும் பொழுது 7 டைப்ல இன்கம் வருது. என்னென்ன டைப்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயினிங் இன்கம் 40%, டூர் போனஸ் பாயிண்ட் 15%, லீடர்ஷிப் இன்கம் 4%, கார் அண்ட் ஹவுஸ் ஃபண்ட் 5%, ராயல்டி இன்கம் 6%, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் 14%, ட்ரைனிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் 6%, டோட்டலா 90%. உலகத்திலேயே எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் கொடுக்க முடியாத ஒரு பே அவுட் நம்ம யூசி கேஸ் டூரிசம் கொடுக்குறது. கொடுக்குற பணத்துல 90% ரிட்டர்ன்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கே திருப்ப கொடுக்குறாங்க. அடுத்தது, அன்லிமிட்டெட் ஸ்பான்சர் இன்கம் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். நண்பருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது இன்ஸ்டன்டா என்ன கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸ்பான்சர் இன்கம் 10%, ஒரு $5 கிடைக்கும். அதுக்கப்புறம் கூப்பன் ரெடீம், நீங்க கட்டின அந்த 5000 ரூபாய் பணத்துல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரும் பொழுது உங்களுக்கு அதுல இருந்து 10% ரிட்டர்ன் உங்க அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ டோட்டலா 20%, $10 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன்கமா கிடைக்கும். அதை நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இமீடியட்டா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பிளான் நம்ம கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. நீங்க 30 நாள்ல இந்த பிசினஸை கையில எடுத்து 30 நாள்ல டைரக்டா 5 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் லைன் 5 பேருக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது 10% போனஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலா 30% போனஸ், அதாவது $75 உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். கிட்டத்தட்ட 6,550 ரூபா சம்திங் நமக்கு கிடைக்கும். நீங்க 5 டைரக்ட் ஸ்பான்சர் பண்ணும் பொழுது டீம் போனஸும் அதுக்குண்டான எலிஜிபிலிட்டியும் என்னன்னு பார்த்துருவோம். ஸ்பான்சர் அண்ட் நெட்வொர்க் இன்கம் 40%, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் போனஸ் 4%, டூர் போனஸ் பாயிண்ட் 15%, கார் அண்ட் ஹவுஸ் ஃபண்ட் 5%, ராயல்டி போனஸ் 6%. இதுல என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஸ்பான்சர் நெட்வொர்க் இன்கம்க்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. நீங்க ஸ்பான்சர் பண்ணும் பொழுது இமீடியட்டா நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் போனஸ், அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம டீம்ல 25 நபர்கள் இருக்கணும். டூர் போனஸ் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது 125 பேர் நம்ம டீம்ல இருக்கணும். கார் அண்ட் ஹவுஸ் ஃபண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது 625 பேர் நம்ம டீம்ல இருக்கணும். ராயல்டி இன்கம்
3125 பேர் இருக்கும் பொழுது நமக்கு ராயல்டி கிடைச்சிரும். உலகத்திலேயே வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இவ்வளவு கம்மியான பிசினஸ்க்கு 3125 பேர் வந்தா போதும், அவங்களுக்கு ராயல்டி அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வேற எந்த கம்பெனியும் கொடுக்கறதில்ல. இந் உலகத்திலேயும் நம்ம யூசி கேஸ் டூரிசம் மட்டும்தான் இந்த கம்மியான பிசினஸ்க்கு ராயல்டி இன்கம் 6% நம்ம கொடுக்குறாங்க. இந்த ராயல்டி இன்கம் ஒன்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் கம்பெனியோட டர்ன் ஓவர்ல 6% உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். நீங்க எந்த ஒர்க்கு பார்க்காம இருந்தாலும் கூட. உதாரணத்துக்கு கம்பெனியோட டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 1 கோடி, மாசத்துக்கு 1 கோடி நடக்குது அப்படின்னா அதுல 6 லட்சம் ரூபாய் ராயல்டி இன்கம் உங்க டீமுக்கு வரும். அடுத்தது கஸ்டமர் சேவிங்ஸ் பிளான் எப்படின்னு பார்ப்போம். கஸ்டமர் சேவிங்ஸ் பிளான்ஸ் வந்து நம்ம கம்பெனி 3 பிளான் கொடுக்குறாங்க. மாசம் மாசம் நம்ம வந்து டூர் போறப்ப சேர்த்து வச்சுக்கலாம். டூர் போறதுக்காக சேர்த்து வைக்க முடியும். நாங்க பிசினஸ் பண்ணல, நாங்க டூர் மட்டும் போய்க்கிறோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மாசம் மாசம் பணம் சேர்த்து வச்சு அவங்க விரும்பும் போது டூர் போய்க்க முடியும். $25, $50, $100 அப்படின்னு ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்து நம்ம மாசம் மாசம் கட்டிட்டு வரலாம். அப்படி கட்டும் பொழுது இம்மிடியட்டா அவங்களுக்கு 10% போனஸும் கிடைக்கும். அந்த போனஸ் டிராவல் பாயிண்டா வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க $100 சேமிக்கிறீங்க அப்படின்னா 10% போனஸ் சேர்த்து 110 டிராவல் பாயிண்டா உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். இந்த டிராவல் பாயிண்ட்டை நீங்க டூர் போகும்போது டிராவலிங்காக புக் பண்ணிக்க முடியும். அப்ப பயன்படுத்திக்கலாம். இந்த டிராவல் பாயிண்ட் எப்பவுமே எக்ஸ்பைரி ஆகாது. $1 நிகரா ஒரு டிராவல் பாயிண்ட் நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம கிட்ட கஸ்டமர் வர்றவங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவங்க மாசம் மாசம் ஒரு $50 சேவ் பண்ணாங்க. 10 மாசத்துக்கு சேவ் பண்ணும் பொழுது $500 சேமிச்சிருப்பாங்க. கம்பெனியோட 10% போனஸையும் சேர்த்து $500க்கு 500 டிராவல் பாயிண்ட், 10% போனஸ், 50 டிராவல் பாயிண்ட், மொத்தம் 550 டிராவல் பாயிண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். இந்த 550 டிராவல் பாயிண்ட் உதாரணத்துக்கு இதை 100% நீங்க இன்டர்நேஷனல் டூர் புக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல உங்களுக்கு கஸ்டமரா வரும் பொழுது அந்த கஸ்டமர் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 10 பேர் சேவிங்ஸ் ஸ்கீம்ல இருக்காங்க. மாசம் $4,500 கட்டுறாங்க. 10 மாசத்துக்கு கட்டுறாங்க. அது $45,000 இருக்கும். கம்பெனி கொடுக்குற போனஸ் 10% சேர்த்து $4,500. டோட்டல் சேவிங்ஸ் வந்து $49,500 இருக்கும். இதுல உங்களோட ரெஃபரல் போனஸ் மட்டும் 10%, 10 மாசத்துக்கு 10 மெம்பருக்கு $45,000 உங்களோட போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு $45,000 போனஸ் அமௌண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி நீங்க எக்ஸாம்பிளுக்கு தாய்லாந்து டூர் 4 night 5 days தாய்லாந்து போக முடியும். இது போல உலகம் முழுக்க நீங்க எங்க வேணாலும் டூர் போகலாம். இது ஏற்கனவே டூர் போயிட்டு வந்தவங்களோட ஸ்னாப்ஸ். தாய்லாந்து டூர், துபாய் ட்ரிப்பு, மலேசியா ட்ரிப்பு, இது ஆலப்புழா ட்ரிப்பு. அடுத்தது ஹவு டு பில்ட் ஏ சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க். நான் எப்படி இந்த பிசினஸ் பண்றது, நான் எப்படி நான் நெட்வொர்க் கிரியேட் பண்றது. நீங்க நம்ம கம்பெனியோட சர்வீஸை பயன்படுத்துறீங்க. நம்ம கம்பெனியோட சர்வீஸை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லும் பொழுது உங்க டீம் ஒரு பெரிய நெட்வொர்க்கா கிரியேட் ஆயிடும். இப்போ ஒரு மாசத்துல $1 லட்சம் சம்பாதிக்க முடியும். ஒரே வருஷத்துல இந்த பிசினஸ், இந்த யூசி கேஸ் டூரிசத்தின் மூலமா. இதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்டெப் 1, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்றீங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்காகத்தான். நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் டைரக்டா நீங்க வாய்ப்பு கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதை எடுத்து சொல்றோம். 5 பேர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கும் பொழுது, இந்த 5 பேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க 10 நாளோ, 20 நாளோ, 30 நாளோ, 50 நாளோ நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா கம்பெனி உங்களுக்கு 90 நாள் சொல்றாங்க. 90 நாளைக்குள்ள 5 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் பிசினஸ் 5 பேருக்கு $50 விதமா $250 பிசினஸ் நடந்திருக்கும். இதோட லெவல் இன்கம் உங்களுக்கு $50. எல்லா போனஸையும் சேர்த்து உங்களுக்கு $6.62 இன்கமும், டோட்டலா $56.62 இன்கம் வந்திருக்கும். ஒரு டாலர் $90 வீதம் உங்களுக்கு $5,095 உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். $5,095 உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சேம் டைம் உங்களுக்கு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஸ்டெப் 2ல 180 நாட்கள் எடுத்துக்கிறோம். நீங்க வாய்ப்பு கொடுத்த அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 5 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது டோட்டலா நடக்கிற பிசினஸ் 25 × $50 $1,250 பிசினஸ் நடந்திருக்கும். இதுல உங்களுடைய லெவல் இன்கம் $62.5 இருக்கும். போனஸ் இன்கம் 2.65% பார்க்கும் பொழுது
$33.12 இருக்கு. ஸோ டோட்டலா $95.65 $90 வீதம் $8,606 நமக்கு வருமானம் கிடைச்சிருக்கும். சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன்ல. அடுத்து ஸ்டெப் 3ல 270 நாள் நீங்க செஞ்ச அதே வேலைய உங்களுடைய டீம் செஞ்சுகிட்டு இருக்கு. அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 5 நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது 25 பேர்களுக்கு போய் சேருது. டோட்டலா 125 பேருக்கு நடக்கிற பிசினஸ் $6,250 நடந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா $31,770. இதோட கோல்டு டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்க வந்திருக்க முடியும். அடுத்து ஸ்டெப் 4 360 நாட்கள்ல உங்களுடைய டீம் நீங்க செஞ்ச அதே வேலையை அவங்க டூப்ளிகேட் பண்ணும் பொழுது அந்த 25 பேரை 5 நபர்களை கொண்டு வரும் பொழுது 125 நபர்கள் ஆகுறாங்க. உங்களுடைய டோட்டல் பிசினஸ் 625 பேருக்கு $50 விதமா $31,250 பிசினஸ் நடந்திருக்கும். இப்போ உங்களுடைய இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1,30,770. கம்பெனி சொன்ன ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க $1,00,000 இன்கம் $1,30,000 இன்கம் நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட முடியும். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நீங்க தாய்லாந்து டூர் 3 நாள் 3 நைட்டு 4 பகல் நீங்க தாய்லாந்து டூர் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டெப் 5ல 450 நாள் அடுத்த 90 நாட்கள்ல அந்த 625 பேர் 5 நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது 3,125 நபர்கள் $50 வீதமா $1,56,250 பிசினஸ் நடந்திருக்கும். உங்களுக்கான வருமானம் $6,53,850. இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போற பொசிஷன் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு ராயல்டி இன்கமும் நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல 6% உங்களுக்கு ராயல்ட்டியா கிடைக்கும். நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாத பொழுது இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யல அப்படின்னாலும் உங்களுக்கு கம்பெனில இருந்து 6% டோட்டல் டர்ன் ஓவர்ல மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு கம்பெனியும் இவ்வளவு கம்மியான ஒரு பிசினஸுக்கு ராயல்டி இன்கம் கொடுக்கறதா சத்திரமே இல்லை. மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கம்பெனியோட இந்த மார்க்கெட்டிங் பிளான் எவ்வளவு சூப்பரானங்கிறது புரியும். இந்த இடத்துல நீங்க 3 நைட்டு 4 பகல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 3 டூர் போய்க்கலாம். நம்ம ஸ்டெப் 6ல அந்த 3,125 பேரும் 5 நபர்களா கொண்டு வரும் பொழுது 15,625 பேர் உங்க டீம்ல வந்திருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மொத்த பிசினஸ் எவ்வளவுன்னு பாருங்களேன், $32,69,531. ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் நம்பருக்காக மட்டும் கிடையாது, வெறும் ஆசை வார்த்தை காமிக்கிறது கிடையாது. நெட்வொர்க்கோட பவர் அந்த மாதிரி. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வெறும் $5,000 முதலீட்டுல 5,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பிசினஸ் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். இந்த ஸ்டேஜ்ல நீங்க 25 கண்ட்ரிக்கு ஃப்ரீ டூர் போய்க்க முடியும் உலகம் முழுக்க. அடுத்தது ஸ்டெப் 7ல பாருங்களேன், அந்த 3,125 பேரும் 5 நபர்களை கொண்டு வரும் பொழுது உங்க டீம்ல மொத்தம் 78,125 பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா $1,63,47,656. பாருங்களேன், வெறும் $5,000 முதலீட்டுல எவ்வளவு பெரிய இன்கம் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இந்த நெட்வொர்க் பிசினஸ். பாத்துக்கோங்க, அதுவும் இவ்வளவு பே அவுட் கொடுக்கறது உலகத்திலே நம்ம யூசி கேஸ் டூரிசம் கம்பெனி மட்டும்தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்ல நம்ம 75 கண்ட்ரிக்கே நம்ம ஃப்ரீ டூர் போய்க்க முடியும். பாருங்க, டூர் போறதுக்கே நம்ம வருஷம் முழுவதும் செலவாகும். அந்த அளவுக்கு நம்ம டூர் பேக்கேஜ் நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஸ்டெப் 8 பாத்தீங்கன்னா பாருங்களேன், ஸ்டெப் 8ல உங்களோட டீம்ல 39,625 பேர். ஸ்டெப் 8ல உங்களோட டீம்ல 3,90,625 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய டீம் பிசினஸ் பாருங்க, உங்களுக்கு கிடைக்கப்போற வருமானம் பாருங்களேன், $8,17,38,281. ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் நம்பருக்காக மட்டும் கிடையாது, இது அத்தனையும் உங்களுடைய டீம் பிசினஸ் நடக்க நடக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான வருமானம். இந்த இடத்துல நீங்க 400 ஃப்ரீ டூர் போய்க்க முடியும். 400 ஃப்ரீ டூர் எப்படிதான் போக முடியும்? நீங்க போகலாம், அல்லது உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்துல, உங்க ஃபேமிலி எல்லாரையுமே அழைச்சிட்டு நீங்க இந்த 400 டூரையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். உங்க ஒரு ஆள்னால கண்டிப்பா பயன்படுத்திக்க முடியாது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சேர்த்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஸ்டெப் 9 பாருங்க. இந்த ஸ்டெப் 9ல 19,53,125 பேர் உங்க டீம்ல இருக்கும் பொழுது உங்களுடைய மொத்த வருமானம் $40,86,91,401.
பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இன்கம் நம்மளால பார்க்க முடியும்னு பாருங்களேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வெறும் ரூ. 5,000 முதலீட்டுல இலவசமா டூர் போய்க்கிட்டேவும் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு இன்கம் நம்மளால அடைய முடியுது. இதுதான் யூசி கேஸ் டூரிசத்தோட ஒரு மகத்தான அற்புதம். இந்த ஸ்டேஜ்ல பாருங்க 2000 ஃப்ரீ டூர் கிடைக்குது நமக்கு. பாருங்க எல்லாரையும் நம்ம டூருக்கு கூட்டு போய்க்கலாம். அவ்வளவு டூர் நமக்கு கிடைக்குது. இந்த 9 ஸ்டெப்லயும் நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா 51,08,77,043 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு ரூ. 5,000 இன்கம்ல பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய ஒரு வருமானத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பத்தாது. இது இல்லாம ஒரு 2,500 கண்ட்ரி டூர் போறதுக்காக நம்ம எலிஜிபிளும் ஆயிருப்போம். பாருங்க ஒரு ரூ. 5,000 முதலீட்டுல இவ்வளவு பெரிய ஒரு வருமானத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு 2,500 கண்ட்ரி டூரும் நம்ம போய்கிட்டு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும்னு பாருங்களேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை யூசி கேஸ் டூரிசம் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் வித்ட்ரா வந்து $50 வித்ட்ரா பண்ணணும். எந்த நேரம் வேணாலும் 24 ஹவர்ஸ்ல எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும். உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல 90% பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும். பாக்கி 10% ரீஆக்டிவேஷன் ஆகும். அது என்ன ரீஆக்டிவேஷன் அப்படின்னு பாக்கணும்னா யூசி கேஸ் டூரிசம் மட்டும்தான் இந்த ரீஆக்டிவேஷன் சிஸ்டம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வச்சிருக்காங்க. இது என்ன ரீஆக்டிவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உங்க டீம்ல இருந்து பணம் எடுக்கும் பொழுது பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது அதுல இருந்து 10% அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ மாசம் மாசம் பொருள் விற்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் அந்த கம்பெனி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த பிசினஸ் தொடர்ந்து நடக்கும். ஆனா நம்ம கம்பெனில நீங்க சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் நம்மளோடது. அப்ப இங்க மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது வராது. அதுக்கு பதிலா நம்ம கம்பெனி ஒரு மெத்தட் வச்சிருக்கு. அதுதான் ரீஆக்டிவேஷன் சிஸ்டம். நீங்க ஒவ்வொரு தடவையும் பணம் எடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல ரீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி 11,352 தடவை அது ரீஆக்டிவேட் ஆகும். இதன் மூலமாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 51 லட்சம் ரூபாய். பாருங்க இப்படி ஒரு எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்ததே கிடையாது. நம்ம யூசி கேஸ் டூரிசம் மட்டும்தான் இதை பண்ணிருக்காங்க. இதுதான் நம்ம யூசி கேஸ் டூரிசத்தோட ஒரு மிகப்பெரிய பவர். நம்ம மார்க்கெட்டிங் பிளானோட மிகப்பெரிய பவர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வெறும் 4,999 ரூபாய் நம்மளுடைய ட்ரீம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கான பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கம்பெனில இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஸ்டெப் 2 சக்சஸ் ட்ரைனிங் ஜூம் மீட்டிங்ல சொல்லி கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வாரத்துல ஒரு நாள் லைவ் ப்ரோக்ராமா நடக்குது. பர்சனாலிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 டே லைவ் ப்ரோக்ராம் நடக்குது. பவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் 3 நாள் ப்ரோக்ராமா லைவ் ப்ரோக்ராமா ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன்ல நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம கம்பெனி. இது எல்லாம் ஏற்கனவே ட்ரைனிங் பண்ண ஸ்னாப்ஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பில்ட் எ ஸ்ட்ராங் டீம். ஒரு டீம் வலுவான ஒரு டீமை கட்டமைக்க போறோம். அதன் மூலமா நம்முடைய கனவுகள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண போறோம். இது எல்லாமே யூசி கேஸ் டூரிசத்துல ஜாயின் பண்றது மூலமா நம்ம அடைய முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட், சைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் லெட் அதர்ஸ் ஸ்டீல் யுவர் ட்ரீம். உங்க கனவுகளை நீங்கள் உருவாக்க முடியும். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. ஓன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you on the top.